இன்ஃபோமீடியாவின் கிரியோ பேராமெட்ரிக் டுட்டோரியல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பேராமெட்ரிக் டெக்னாலஜி கார்ப்பரேஷன் கம்பெனியால் ஃபஸ்ட் டைம் கிரியோங்கிறது டெவலப் பண்ணப்பட்டது. ஸோ இதோட ஃபஸ்ட் ரிலீஸ் 1988. ஸோ அந்த டயத்தில் ப்ரோ இன்ஜினியரிங்கிற நேமில் இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் செய்யப்பட்டது. ஸோ இதான் வேர்ல்டு ஃபஸ்ட் பேராமெட்ரிக் மாடலிங் சாஃப்ட்வேர். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா bidirectional associative and feature based modeling and parametric natures. ஸோ bidirectional associative நீங்கள் கிரியேட் பண்ண sketch, ஸோ ஸ்கெட்ச்லேருந்து டெவலப் பண்ண பார்ட், ஸோ பார்ட் மூலியம் டெவலப் பண்ண அசம்பிளிஸ், ஸோ அசம்பிளிக்கோ இல்லை பார்ட்ஸ் மாடலுக்கோ டெவலப் பண்ண டிராஃப்டிங், ஸோ இது எல்லாமே அசோசியேட்டிவ் மாடலிங்காக இருக்கும். ஸோ அசோசியேட்டிவ் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் உள்ள இன்டர்லிங்க். ஸோ நீங்கள் sketch, பார்ட், அசம்பிளி ஆர் டிராஃப்டிங் இதில் எந்த மாடலில் உங்களோட ஷேப் அண்ட் சைஸை மாற்றினா இது எல்லா மாடல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அசம்பிளியில் ஒரு சைஸை மாற்றும் போது அது பார்ட்லேயும் சேஞ்ச் ஆகும், அட் சேம் டைம் ஸ்கெட்ச்லேயும் மாறும், அட் த சேம் டைம் டிராஃப்டிங்கில் மாறும். ஸோ இந்த 4 மாடலில் நீங்கள் எந்த இடத்துல எந்த சைஸஸ் சேஞ்ச் பண்ணாலும் அதோட சைஸஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாமே 4 மாடலையும் சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் மாற்றாமல் சிங்கிள் டைம் மாற்றினா போதும். ஸோ இதுதான் பைடைரக்ஷனல் அசோசியேட்டிவ். அடுத்தது ஃபீச்சர் பேஸ்டு மாடலிங். ஸோ ஃபீச்சர் பேஸ்டு மாடலிங் அப்படிங்கிறது நீங்கள் டெவலப் பண்ணுற ஒவ்வொரு ஃபீச்சரும் இன்னொரு ஃபீச்சரை டிபெண்ட் பண்ணி, அதாவது அந்த ஃபீச்சரை ரெஃபரன்ஸாக எடுத்து தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதான் பேரண்ட் சைல்ட் ரிலேஷன். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுக்கும் ஒரு பேரண்டோ இல்லை சம்டைம்ஸ் நிறைய சில்ட்ரன்ஸோ இருக்கலாம். ஸோ எந்த ரெஃபரன்ஸ் ஃபீச்சரை நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஃபீச்சர் டெவலப் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஃபீச்சர் பேரண்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணி எந்தெந்த ஃபீச்சர்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ கிரியேட் பண்ணப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் சைல்டு. ஸோ அடுத்தது பேராமெட்ரிக் நேச்சர். ஸோ பேராமெட்ரிக் அப்படிங்கிறது ஃபுல்லி டைமென்ஷன் பேஸ்டு மாடலிங். ஸோ நீங்கள் கொடுக்குற மாடலிங் இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணுற ஸ்கெட்ச், கிரியேட் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைமென்ஷனை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட சைஸஸ் அதை எந்த டயத்தை வேணாலும் நீங்கள் அந்த டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக ஸோ டோட்டலாக உங்களோட மாடலை மாற்றிக்க முடியும். ஸோ இதுதான் பேராமெட்ரிக் நேச்சர். ஸோ ஃபஸ்ட் டைம் டைமென்ஷனை பேஸ் பண்ணி மாடலிங் டெவலப் பண்ணது இந்த கிரியோ பேராமெட்ரிக்ஸ். நீங்கள் கிரியோ சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா அதோட ஷார்ட்கட் கிரியோ பேராமெட்ரிக் அப்படிங்கிற நேமில் டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறது மூலியமாக கிரியோ சாஃப்ட்வேர் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிரியோட மெயின் பேஜ், அதாவது ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் கிரியோட மெயின் பேஜ். ஸோ இதில் இது பேர் மாடல் ட்ரீ. ஸோ இது பேர்லாம் ரிப்பன் மெனுவோட ஒவ்வொரு ஆப்ஷன். ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, ஸோ எங்கேயே போயிடலாம் இதெல்லாம் மாற்றலாம். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம்ங்கிற டேப் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது நியூ. ஸோ நியூங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களால் ஒரு நியூ ஸ்கெட்ச் இல்லைன்னா நியூ பார்ட், நியூ அசம்பிளி, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒன்றையும் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த நியூ. ஸோ அடுத்தது ஓப்பன். ஓப்பன் பண்ணுறது மூலியமாக நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை எக்ஸாக்ட் லொக்கேஷன்லேருந்து உங்களால் ரிட்ரீவ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் ஓப்பன். அடுத்தது ஓப்பன் லாஸ்ட் செஷன். நீங்கள் கிரியேட் பண்ண பார்ட் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் கிரியோட விண்டோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த செஷன்லேருந்து உங்களுக்கு அந்த பார்ட் ரிட்ரீவ் பண்ணிக்கணுங்கிறப்ப ஓப்பன் லாஸ்ட் செஷன். லாஸ்ட்டாக கிரியோவை க்ளோஸ் பண்ணுற வரையும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் செஷனாக சேவ் ஆகிட்டு வரும். ஸோ அந்த செஷன்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஓப்பன் லாஸ்ட் செஷன். ஸோ அந்த செஷன் தான் இங்கே இருக்கும். ஸோ அடுத்து உள்ளது செட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ செட் ஒர்க்கிங் டைரக்டரி மூலம் நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் இல்லைனா ஓப்பன் பண்ண போகிற ஃபைல்ஸ் எந்த ஃபோல்டர்லேருந்து அக்சஸ் ஆகணுங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த செட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரில் செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ எதுக்காண்டினா நீங்கள் ஒரு ஃபைலை டெம்பரரியாக சேவ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபைல் லொக்கேஷன் எங்கே சேவ் ஆகும்னு கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ செட் ஒர்க்கிங் டைரக்டரி நான் ஒர்க் பண்ண போகிற ஃபைல், சேவ் பண்ண போகிற ஃபைல், சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபோல்டர்னு இது மூலியமாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே கேட்காது. ஸோ செட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? ஸோ இந்த ஃபோல்டரில் இன்ஃபோமீடியா. ஸோ இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க உள்ளே போவோம். ஸோ இதில் நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைல் எல்லாமே இந்த ஃபோல்டர் தான் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி சேவ் பண்ணாலும் சரி அந்த ஃபோல்டர் தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக ஃபஸ்ட்டு ஹைலைட் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணியே பார்த்தலாம் ஓப்பன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌஸ் ஆகுறது இன்ஃபோமீடியாங்கிற ஒரு ஃபோல்டர். ஸோ அடுத்து எரேஸ் நாட் டிஸ்பிளேட். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ரேமில் உள்ள பார்ட்ஸ், அதாவது உங்கள் ரேம் மெமரியை கிளியர் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த எரேஸ் நாட் டிஸ்பிளேட். கிரியோவில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஃபைலை சேவ் பண்ணியிருப்பீங்க. சேவ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லைனா அது மேலே இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு ஃபைலையும் கிரியோ
செஷன் அதாவது டெம்பரரி மெமரியாக சேவ் பண்ணிட்டு வரும். ஸோ இது நிறையா ஃபைல் போட்டிங்கன்னா ரேமோட மெமரியை ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணாத பார்ட், ஸோ தேவையில்லாத பார்ட்ஸ், ஸோ இந்த கரண்டாக இந்த டிஸ்பிளேல எந்தெந்த பார்ட்ஸ்லாம் இல்லையோ அந்த பார்ட்ஸோட மெமரியெல்லாம் கிளியர் பண்ணுறது உள்ள ஆப்ஷன் தான் இந்த எரேஸ் நாட் டிஸ்பிளே. ஸோ அடுத்து உள்ள ஆப்ஷன் மாடல் டிஸ்பிளே. ஸோ இந்த மாடல் எப்படியெல்லாம் கிரியேட் ஆகணும், என்னென்ன டிஸ்பிளேலாம் வரணும், ஸோ ஒவ்வொரு ஃபீச்சரோட கலர்ஸ், டிஃபால்ட் சர்ஃபேஸ் கலர்ஸ், டிஃபால்ட் ஷீட் மெட்டல் கலர்ஸ், ஸோ கர்வ்ஸ் என்ன ஷேப்பில் வரணுங்கிறத சொல்கிறதா இந்த செட்டிங்ஸ். ஷோ சர்ஃபேஸ் மேஷ், ஷோ ஷெல் அவுட் எஜஸ், ஸோ எஜஸ் தெரியணுமா வேண்டாமா, டைமென்ஷன் தெரியணுமா வேண்டாமாங்கிறத உள்ள எல்லா செட்டிங்ஸும் இதில் தான் இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ண மாடல் எந்த மாதிரி தெரியணுங்கிறத டிஃபைன் பண்ணிக்க போகிற ஆப்ஷன் தான் இந்த மாடல் டிஸ்பிளே. அடுத்தது சிஸ்டம் கலர், உங்கள் சிஸ்டத்தோட பேக்ரவுண்ட் கலர். ஸோ நீங்கள் ஒரு லைன் கிரியேட் பண்ணுறப்போ அந்த லைனோட என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத கலர் டிஃபரெண்ட் பண்ணுறது இந்த கலர்ஸ். ஸோ கலர் ஸ்கீமில் டிஃபால்ட், ஸோ டிஃபால்ட் ஆப்ஷன் தான் கிரியோவில் ஒயிட் கலர். ஸோ இதை டார்க் பிளாக் கலர் கொடுத்துருந்தா உங்களோட பேக்ரவுண்ட் கலர் பிளாக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது வேறு எதுவும் கொடுத்து பார்ப்போம், பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இதுதான் டிஃபால்ட். ஸோ கஸ்டம், உங்கள் சைஸை நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் கலர் ஃபைல் மூலியமாக ஒரு பேக்ரவுண்ட் பிக்சரை பேக்ரவுண்டில் வச்சு உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டிஃபால்ட்டை செட் பண்ணிங்க. ஸோ இதில் உள்ள ஆப்ஷன் கிராஃபிக்ஸ், ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஜாமெட்ரி, ஹிடன் லைன், ஸ்கெட்ச், கர்வ், ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இல்லைனா ஒவ்வொரு டூல்ஸும் கிரியேட் ஆகிறப்ப என்ன லைனில் இருக்கணும், அது செலக்ட் பண்ணுறப்ப என்ன லைனில்ங்கிறது சொல்கிறதான் இந்த கிராஃபிக்ஸ் டிஸ்பிளே. ஸோ டேட்டா ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கலரில் இருக்கணும், ஜாமெட்ரிஸ் அதெல்லாம் என்ன கலரில் இருக்கணும், ஸ்கெச்சஸ் கலர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒன்று உள்ளே பார்ப்போம். ஸோ இதோட கலரை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் சேவ் பண்ணாத மாடலை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது உள்ள ஆப்ஷன் தான் இந்த ப்ளே ட்ரையல் ஃபைல். அதாவது இதோட செஷன் மெமரி, அதாவது ரேம் மெமரியை உங்களால் ரன் பண்ண முடிஞ்சு, ஸோ அதுலேருந்து உங்களோட சேவ் பண்ணாத பார்ட், அதாவது மிஸ் ஆகக்கூடிய பார்ட்டை உங்களால் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ரிப்பன் உள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த சைடு உள்ளது மாடல் ட்ரீஸ். ஸோ மாடல் ட்ரீஸில் உள்ள டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ் இதான். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இன் செஷன், நீங்கள் என்னென்ன கிரியோவில் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது எல்லாமே இதில் இருக்கும். டெஸ்க்டாப்பை இங்கே டேரெக்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். மை டாக்குமெண்ட்ஸ், ஜெயம், ஸோ இது மூணையும் உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே செட் பண்ணாமல் நீங்கள் இங்கேயும் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல ஒர்க்கிங் டைரக்டரி உங்களுக்கு கிரியேட் ஆகணும், இல்லைனா நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஒர்க்கிங் டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸோ இது மூலியமாக டேரெக்டாக ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது மாடல் ட்ரீஸ். ஸோ கீழே ஃபுட் ட்ரீஸ். ஸோ ஃபுட் ட்ரீஸில் உங்களோட ப்ரௌசர், ஸோ இதுதான் ப்ரௌசர் ஆப்ஷன். நீங்கள் மை கம்ப்யூட்டரில் போய் எதுவுமே சர்ச் பண்ணாமல் இங்கேருந்து உங்களால் சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் கீழே உள்ள 2 ஐகான்ஸ் இருக்கும். ஸோ இது ஃபோல்டர் ட்ரீ, அதாவது நேவிகேஷன் ஏரியா. ஸோ இந்த ஃபோல்டர் ட்ரீயும் மாடல் ட்ரீயும் எதில் இருக்கும்னா நேவிகேஷன் ஏரியா. ஸோ இது பேர் தான் அந்த நேவிகேஷன் ஏரியா. ஸோ இது மாடல் டிஸ்பிளே, இது நேவிகேஷன் ஏரியா, இது ரிப்பன் மெனு. ஸோ இந்த நேவிகேஷன் ஏரியா உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா அப்படிங்க சூஸ் பண்ணுறதா இந்த ஐகான். ஸோ இது ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த நேவிகேஷன் ஏரியா தெரியாது, ஆன் பண்ணால் அந்த நேவிகேஷன் ஏரியா உங்களுக்கு தெரியும். அடுத்தது கிரியோ பேராமெட்ரிக் ப்ரௌசர். நீங்கள் ஒரு மாடலை உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, இல்லை வெளியே இருந்து ஒரு இன்டர்நெட் மூலியமாக ப்ரௌஸ் பண்ணாலும் இந்த ப்ரௌசருங்கிற ஆப்ஷனை கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரௌசர். ஸோ நீங்கள் இது ஒவ்வொரு ஃபோல்டர் கிளிக் பண்ணும் போதும் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுங்க, அந்த ப்ரௌசருங்கிற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணோன்னா அந்த ப்ரௌசர் ஐக்கான் ரிலீஃப் ஆயிரும். ஸோ வேறு எதுவும் கிளிக் பண்ணுறேன், ஸோ டெஸ்க்டாப், மை டாக்குமெண்ட், ஸோ டெஸ்க்டாப், ஸோ எல்லாம் கிளிக் பண்ணுறப்ப அதில் உள்ள காம்போனன்ட்ஸ், அதில் உள்ள ஃபைல்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா இந்த ப்ரௌசருங்கிற ஆப்ஷன் மூலியமாக தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது கிரியோவில் வேறு என்னென்ன செட்டிங்ஸுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸை மாடல் டிஸ்பிளே மூலம் எடுத்துக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக செட்டிங்கில் உள்ள மாடல் டிஸ்பிளேங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ இதில் வேறு என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஃபேவரட்டிஸ். ஸோ ஃபேவரட்டிஸ்ங்கிற ஃபோல்டரில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மெனுவில் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். என்வைரன்மெண்ட். ஸோ என்வைரன்மெண்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதில் எந்த ஃபைல்ஸ் கிரியேட் ஆகணும், ஸோ உங்களுக்கு கிரியோ ஃபைலை கிளிக் பண்ணும்போது என்ன சவுண்டு வரணுமா வேண்டாமா, ஸோ அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ சவுண்ட் பெல் தான் ப்ரொமோட் மெசேஜ். ஸோ கிரியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லும் போது வார்னிங் இன்ஃபர்மேஷன் பண்ணும்போது அதுக்கு சவுண்டு வரணுமா இல்லை தேவையில்லையா. சேவ் டிஸ்பிளே வித் மாடல். ஸோ உங்கள் மாடலை சேவ் பண்ணும்போது அந்த டிஸ்பிளேயோடு சேர்ந்து சேவ் ஆகணுமா இல்லை அந்த மாடல் மட்டும் சேவ் ஆகணுங்கிறத சொல்கிறது தான் இந்த டிஸ்பிளே. ஸோ சப்ரஸ்டு டயலாக் பாக்ஸ், ரெஸ்யூம் டிஸ்பிளே ஆஃப் த டயலாக் பாக்ஸ். நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கிற மாடல் இல்லை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிற மாடலை அன்ஹைட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணுமா இல்லை தேவையில்லைங்கிற ஆப்ஷன் தான் இந்த
resume dialog box. ஸோ இதில் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணீங்க. அடுத்து சிஸ்டம் கலர். ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் கலர்ஸ் என்ன, உங்களோட என்டிட்டிஸ் மாடல்ஸ் மற்றபடி உள்ள கலர்ஸ் என்னென்னங்கிறத இங்கே உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மூலியமாக இந்த செட்டிங்கை உங்களுக்கு வேற ஒரு கம்ப்யூட்டருக்கோ இல்லை வேற ஒரு கம்ப்யூட்டர் இந்த செட்டிங்கை உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டருக்கும் மாற்ற முடியும். ஸோ வேறு கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டருக்கும் நீங்கள் மாற்றினீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து வேறு இடத்துக்கு இந்த செட்டிங்கை சென்ட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் எக்ஸ்போர்ட். அடுத்தது என்டிட்டி டிஸ்பிளே. ஸோ உங்களோட என்டிட்டிஸ் எட்ஜஸ் சாலிட் எட்ஜஸ் இல்லைனா ஃபில்லட்டில் கிரியேட் ஆன ஸ்மூத் எட்ஜஸ் எல்லாம் எந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த என்டிட்டிஸ். ஸோ டேஞ்சன்ட் எட்ஜஸ் அப்படிங்கிறது நீங்கள் சாம்பரோ ஃபில்லட்டோ அடிச்சிருக்கப்ப கிரியேட் ஆகிற எட்ஜஸ். ஸோ அந்த எட்ஜஸ் எப்படி தெரியணும், சாலிடா இல்லை அந்த எட்ஜஸ் டிஸ்பிளே ஆகக்கூடாதா இல்லை பேந்தமாக தெரியும் தான் இந்த எட்ஜஸ். ஸோ ஒவ்வொரு லைன்ஸ் ஒவ்வொரு டேட்டா மார்க்ஸிஸ் எப்படி கிரியேட் ஆகணும், எப்படியெல்லாம் டைமென்ஷன் டாலரன்ஸ் கொடுத்துக்கலாங்கிறத உள்ள ஆப்ஷன் இந்த என்டிட்டி டிஸ்பிளே. அடுத்தது செலெக்ஷன். நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப அது ஸ்கெட்சாக இருந்தாலும் சரி இல்லை மாடலாக இருந்தாலும் சரி அது என்ன கலரில் டிஸ்பிளே ஆகணும், ஸோ எதெல்லாம் டிஸ்பிளே ஆகுங்கிற ஆப்ஷன் தான் இந்த செலக்டிங் ஆப்ஷன். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எனேபிள் ப்ரீ செலக்டிங் ஹைலைட். ஸோ அதாவது நீங்கள் கிட்ட போகும்போதே இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத ஒரு ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் எனேபிள் ப்ரீ செலக்டிங். ஸோ இது ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்டிங் ஆகாது. ஸோ இதை ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நியூவில் ஒரு ஸ்கெட்ச் மாடல் இல்லை ஒரு பார்ட் மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக ஓப்பன் பண்ணி ஸோ இந்த எனேபிள் ப்ரீ செலக்ட் ஹைலைட்டிங்கிற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் இந்த டேட்டா மிலேண்ட்டை கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஸோ அது எந்த ரெஃபரன்ஸும் காமிக்காது. ஸோ இதே இடத்துல ஃபைலில் ஆப்ஷன் செலெக்ஷன். ஸோ இதில் போய் எனேபிள் ப்ரீ செலக்ட் ஹைலைட்டிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் கிட்ட போகும்போது ஸோ எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் ஆகும். ஸோ இதுதான் ஹைலைட்டிங். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களால் அந்த செட்டிங் எடுக்கணும்னா ஃபைலில் ஆப்ஷனுங்கிற ஆப்ஷன் மூலயமா உங்களால் அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த செஷனில் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ண ஒரு ஃபைல். ஸோ இதுதான் செஷன். இது எது வரையும் இருக்கும் அப்படிங்கிறதுனா உங்களோட கிரியோ ஃபைல் எது வரையும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கோ அது வரையும் இந்த ரேம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் எரேஸ் நாட் டிஸ்பிளேட். ஸோ எதை கிளியர் பண்ணணும், நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ். ஸோ நீங்கள் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணதுனால ஒன்று மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ திரும்பி செஷனில் வந்தீங்கன்னா அது கிளியர் ஆகிருக்கும். ஸோ மாடல் டிஸ்பிளே. அடுத்த ஆப்ஷன் ஸ்கெட்சர். ஸோ ஸ்கெட்ச் மாடல் யூஸ் பண்ணும் போதோ இல்லை பார்ட் மாடலில் நீங்கள் ஸ்கெட்ச் வரையும் போதோ என்னென்னலாம் விசிபிளாக இருக்கணுங்கிறத காமிக்க தான் இந்த ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் கன்ஸ்டெயின்ஸ். ஸோ வெர்டிக்ஸஸ் கன்ஸ்டெயின்ஸ் டைமென்ஷன் எதெல்லாம் தெரியணுங்கிற உள்ள ஆப்ஷன் இந்த ஆப்ஷன். ஸோ வெர்டிக்ஸஸ் நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட்டும் தெரியணுமா, கன்ஸ்டெயின்ஸ் ஹரிசாண்டல் பேரலல் அப்படிங்கிற கன்ஸ்டெயின்ஸ் எல்லாம் தெரியணுமா வேண்டாமா, ஸோ டைமென்ஷன் தெரியணுமா வேண்டாமாங்கிற சூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ இந்த டைமென்ஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கிரியோவில் வீக் டைமென்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ கிரியோவை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு லைன் போட்டப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷோ டைமென்ஷன்களை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணாது. ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் தான் இண்டிவிஜுவலாக டைமென்ஷன் செட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். ஷோ வீக் டைமென்ஷன் ஆர் நாட். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக டைமென்ஷன் எடுக்கும்போது வீக் டைமென்ஷன்லாம் காமிக்கணுமா இல்லை வேண்டாமான்னு சொல்ல தான் இந்த வீக் டைமென்ஷன். அடுத்தது எந்தெந்த கன்ஸ்டன்ஸ்லாம் நீங்கள் கிரியோவில் அப்ளை பண்ணிக்க போகிறீங்களோ அதெல்லாம் இங்கே டிக் அடிச்சலாம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்தது நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஃபார் டைமென்ஷன். நீங்கள் டைமென்ஷன் கொடுக்கும்போது மேக்ஸிமம் எவ்வளோ டெசிமல் பிளேஸுக்கு நீங்கள் டைமென்ஷன் செட் பண்ணுவீங்களோ அதை ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ 2 அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸை இன்புட்டாக எடுத்துக்குங்கிற சொல்கிறது தான் இந்த டெசிமல் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10.120 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள 2 வேல்யூஸ் மட்டும் அது இன்புட்டாக எடுத்துக்கும். நீங்கள் எத்தனை டைப் பண்ணாலும் அது இன்புட்டாக எடுத்துக்கிற ரேஞ்ச் பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள 2 or 3 இங்கே மென்ஷன் பண்ண வேல்யூஸ். ஸோ ஸ்னாப் அண்ட் கிரிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் படம் வரையணும் அப்படின்னா இந்த ஸ்னாப் அண்ட் கிரிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஸ்கெச்சஸ் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா மேக் தி செலெக்ஷன் பிளான் பேர் டு த ஸ்க்ரீன். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நீங்கள் டேட்டம் பிளேனோ இல்லை ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணும்போது அந்த ஃபேஸ் உங்களை வரையறதுக்கு ஈஸியாக இந்த ஸ்க்ரீனுக்கு பேரெல்லாம் வரணும். ஸோ அப்படி வர வைக்கிற ஆப்ஷன் தான் இந்த மேக்ஸ் ஸ்கெச்சிங் பிளேன். ஸோ இந்த ஆப்ஷன் டிக்கில் இல்லைன்னா ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகும். அந்த ஐக்கான் யூஸ் பண்ணி முடியும் தான் நீங்கள் அந்த பிளானை ஸ்க்ரீனுக்கு பேரெல்லாம் கொண்டு வர முடியும்.
ஸோ இது ரெண்டும் உள்ள கன்ஸ்டன்ட்ஸ். ஹைலைட் ஓப்பனன்ட்ஸ், நீங்கள் ஸ்கெட்ச் வரையும் போது, அதாவது ஒரு சாலிட் மாடலிங்க்கு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் வரையும் போது ஏதாவது இடத்துல ஓப்பன் இருந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணி காமிங்க. ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு க்ளோஸ் லூப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் லூப்பை ஷேட் பண்ணி காமிங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் சாலிட் மாடல் கிரியேஷன். ஸோ அசம்பிளியில் என்னென்ன அசம்பிளிஸ் இருக்கணும், அதோட கலர்ஸ் என்னென்ன கன்ஸ்டன்ட்லாம் உங்கள் டிஸ்பிளே ஆகுங்கிறத பற்றி சொல்கிறதா இந்த கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ டேட்டா எக்ஸ்சேஞ்ச், ஸோ எந்தெந்த ஃபைல்லாம் கிரியோவில் ஓப்பன் ஆகலாம், ஸோ கிரியோலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஃபைலோ இல்லை கிரியோவுக்கு இம்போர்ட் ஆகிற ஃபைலோ எந்தெந்த ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸோ எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது சொல்கிறதா இந்த ஆப்ஷன். ஸோ 3D பொறுத்த வரைக்கும் கேட்டியா ஃபைல், ஸ்டெப் ஃபைல், பேராசாலிட்ஸ், ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 2D கான்செப்ட், ஸோ ஆட்டோகேட் ஃபைல், ஸோ DWG, DXF, ஸோ இதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி எடுத்துக்கிறப்ப 2007 வரையும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 2004 வச்சுருக்கீங்க, ஆட்டோகேட் உள்ள ஃபைல் உள்ளே வருது அப்படின்னா இது நாட் அக்சசபிள். ஸோ எப்பவுமே இதை மேஜராக உள்ளதில் வச்சுருங்க. ப்ரிஃபர்டு டெலிவரபிள் எக்ஸ்போர்ட், ஸோ நீங்கள் ஒரு ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த ஆப்ஷனுக்கு இதே ப்ரிஃபரபிள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கிரியோலேருந்து வேறு இடத்துக்கு அனுப்புகிற ஃபைலை ஐஜிஎஸாக தான் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஐஜிஎஸ்க்கு ப்ரிஃபர் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இல்லை மேக்ஸிமம் நான் பண்ணுற எல்லாமே பிடிஎஃபாக தான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கலாம். ஷீட் மெட்டல், ஸோ ஷீட் மெட்டலோட பெண்ட் அலவன்ஸ், ப்ரிஃபரன்ஸ், டூல்ஷிப், ஸோ இதெல்லாம் அங்கேயே நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ப்ரீ டிஃபைனாக இங்கே பண்ணணும் அப்படின்னா இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி ஒன்றையும் ஷீட் மெட்டல் மாடலிங் பார்க்கும்போது பார்க்க போகிறோம். கஸ்டமைஸ் ரிப்பன், ஸோ உங்கள் ரிப்பன், அதாவது இந்த இடத்துல என்னென்ன உங்களுக்கு தெரியணுங்கிற சொல்கிறது தான் இந்த கஸ்டமைஸ் ரிப்பன். ஸோ அந்த ஹோம் அப்படிங்கிற பட்டனில் டேட்டாஸ், செட்டிங்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ், ஸோ என்னென்ன தெரியணும். ஸோ டேட்டாலஸ் என்னென்ன இருக்குது, செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்தது குயிக் ஆக்சஸ் டூல் பார், ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது இங்கே உள்ள ஆப்ஷன். ஸோ ஒரு டூலை நீங்கள் குயிக்காக யூஸ் பண்ணிக்கணும்னா இங்கே எடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நியூ, ஓப்பன் இருக்குது, அடுத்தது விண்டோஸ் இருக்குது. ஸோ வேறு எதுவும் வேணும் அப்படின்னா இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எரேஸ் நாட் டிஸ்பிளேங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல வேணும், நான் அடிக்கடி இது மாதிரி ரிமூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஆட், ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே கிரியேட் ஆகிரும். ஸோ இங்கே போய் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது விண்டோ செட்டிங், ஸோ இது டிஸ்பிளே ஆகிற விண்டோ செட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த விண்டோ செட்டிங். லைசன்ஸ், கிரியோட லைசன்ஸ் ஃபைல், ஒவ்வொரு மாடலோட லைசன்ஸ் ஃபைலும் இங்கே இப்போ இருக்கும். ஸோ இது கான்ஃபிகரேஷன் எடிட்டர், ஸோ கான்ஃபிகரேஷன் எடிட்டர்ங்கிற ஆப்ஷன் தான் கிரியோட பிஹேவியர். ஸோ கிரியோ எப்படி ரன் ஆகணும், எப்படி ஒர்க் ஆகணும், அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த கான்ஃபிகரேஷன் எடிட்டர். ஸோ ஒன்றையும் பார்த்துக்கலாம். ஸோ இது டிஃபால்ட்டாக என்ன லென்த்தில் இருக்கணும், இன்ச்சஸ், டிஃபால்ட்டாக என்ன வெயிட் இருக்குது, பவுண்ட். ஸோ டிஃபால்ட் இன்ச்சஸ் வேண்டாம், டிஃபால்ட்டாக உள்ளதை எம்எம்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ஆகிற காம்பனண்ட் எம்எம்மில் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா எம்எம்மில் மாற்றிக்கிங்க. ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கிரியோட பேசிக் செட்டிங். உங்களுக்கு தேவையான தகுந்தாப்புல இந்த கிரியோவை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறது, அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் இப்போ வரிசையாக பார்க்க போகிறீங்க.